அனைவருக்கும் வணக்கம். ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன். ஜெயபாலா ஜெயபாலா ஜெயபாலா. சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே ஆதித்யாய சோமாய மங்களாய புதாஷே குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதுவே நமோ நமஹ. நவகிரகத்துண்டான நல்லாசியுடன் பாலத்திருவசனுடைய திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசி கொண்டு தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படின்னு பார்ப்போம். 15/3/2026 முதல் 21/3/2026 வரைக்கும் உண்டான தனுசு ராசிக்கு. இப்ப தனுசு ராசியில அடங்கிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 4 பாதம், பூராட நட்சத்திரம் 4 பாதம், உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம், அதாவது 1ஆம் பாதம் அடங்கியது தனுசு ராசி. இப்ப தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் தனஸ்தானத்துல 8ஆம் அதிபதி 2, அது பின்பு 3, 4ஆம் இடத்துல சென்றார். படிப்படியான மாற்றங்கள். குரு பகவான் 7ஆம் இடத்துல, கேது 9, பாக்கியஸ்தானத்துல கேது இருக்கிறார். 4ஆம் இடத்துல சனி. நம்ம இந்த காலத்துல பித்திருக்கடன் நிவர்த்தி செய்து கொள்ளணும். தெய்வ கடன், பித்திருக்கடன், தெய்வத்துக்குண்டான பாக்கி ஏதேனும் வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றிக் கொள்ளணும். அதுக்குண்டான முயற்சியில ஈடுபடணும் இந்த மாதம் முழுவதும். சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 6க்கும் 11ஆம் அதிபதி 4ல உங்க கேந்திரத்துல உட்கார்ந்துருக்கிறார் சனியோட சேர்ந்து. ஆகவே குலதெய்வ குறை, முன்னோர்களுடைய குறை நிவர்த்தி காண்பதே சிறந்தது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியில 3ஆம் இடத்துல, அதாவது 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ராகுட கூடி 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதனோட சேர்ந்து இருப்பது சிறந்த பலம் கொடுக்கும், உத்வேகம் கொடுக்கும். இருப்பினும் வேகம் இருந்த அளவு ஞாபகம் மருதி கொடுக்கும். முயற்சி ஸ்தானத்தில் நிறைய கிரகம் 3 கிரகம் இருக்கும்போது முயற்சி பண்ண 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 நமக்கு வெற்றி. இருப்பினும் அந்த முயற்சி திருமணை ஆக்கலையே அப்படின்னும் போது இந்த கேது பகவான் சற்று கவனத்தை திசை திருப்பார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்ப சுகம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கா விடாம பண்ணிட்டே போவார். அதனால் சற்று இந்த கேது பகவான் விநாயகர் வழிபாடு வாரம் தவறாம செவ்வாய்க்கிழமை அல்லது உங்க கிழமை எதுவா பிறந்த கிழமை அந்த கிழமையில போய் அந்த வாரத்துல முழுவதும் நீங்க 7 நாள்ல ஏதேனும் ஒரு கிழமையில தான் பிறந்திருக்கணும். அந்த கிழமையில போய் தவறாம கேது பகவானுக்கு உண்டான தோஷ நிவர்த்திக்கு விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வரணும். அருகம்பல் சாத்து. அப்போ கை மேல் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அது குரு பகவான் மட்டும் அனுகிரகம் இருப்பதால் நல்ல சிறந்த விளங்கக்கூடிய தன்மை, மனதுல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா காரியம் கூடலேங்கிறது ஒரு கவலை இருக்கும். அப்ப சந்தோஷம் இருக்கு, காரியம் கூடல, அப்ப ஏதோ ஒண்ணு தடுக்குது. அப்ப நான் அந்த தடங்கள்ல இருந்து நான் நிவாரணம் பெறணும் அப்படின்னு நினைக்கும் போது கிரக பலம் நம்மளுக்கு கை மேல் இல்லை. அதுக்கும் உண்டான தெய்வத்துணை நம்மளுக்கு வேணும். அப்ப விநாயகர் பெருமானை கெட்டியா பிடிச்சுக்கணும். இந்த வாரத்துல முதல்ல திருவோண நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை அமாவாசை, பிரதோஷம் வருது. ஆகவே இந்த காலத்துல நம்ம முறையான வழிபாடு தவறாம செய்து வரணும். அப்ப வழிபாடு தவறாம செய்து வரணும். தெய்வ பலம் நம்ம அதிகரித்துக் கொள்ளணும். கணவன் மனைவிக்கு உண்டான இருக்கக்கூடிய பிரச்சனை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளணும். குடும்பத்துல சலசலப்பு உண்டாகும். வரவுக்கு மிஞ்சிய செலவு கொடுக்கும். அதெல்லாம் சற்று கவனமாக இருந்து செயலாற்றணும். வரவுக்கு மிஞ்சிய செலவு இந்த காலத்துல செய்யாமல் இருப்பது சிறந்தது. கடன் வாங்காமல் இருக்கணும். 6ஆம் அதிபதி 4ல இருந்தாலும் சுபத்தன்மை கொடுத்தாலும் உச்சம் பெற்று கடல்ல போய் நிற்காமல் இருக்கணும். சூரிய பகவான் 9ஆம் அதிபதி, அதே சனி கூடி இருப்பதால் சற்று கடன் தொல்லை இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளணும். அது அவசரப்பட்டு எந்த விதமான கடன் வாங்கி எந்த செலவும் செய்யாமல் இருக்கணும். தேவைக்கு வாங்கியே ஆகணும்ங்கும்போது ஆட்டோன் பேர்ல வாங்கிக்கணும். இப்போ நீங்க ஒரு பெண்ணா இருந்தா கணவன் பேர்ல, மனைவி பேர்ல, மனைவியா இருந்தா கணவன் பேர்ல, நம்ம மாற்றி வாங்கிக்கணும். அப்போ கொஞ்சம் மாற்றம் கொடுக்கும். அப்போ மாற்றிக்கணும். அதுல ஒரு ஆண் மகன் போய் கடன் வாங்குறேன்னா மனைவி கூட்டு போய் மனைவி கையால வாங்கிக்கணும். ஒரு பெண் கடன் வாங்குறாங்கன்னா கணவனை அழைத்து சென்று கணவன் கையால அந்த கடனை வாங்கிக்கணும். அப்போ அந்த மாற்றம் உருவாகும். 7ஆம் இடத்துல இருக்கிறார். இது புதன் பகவான் பார்வையில உங்க ராசியாதிபதி 7ல இருந்து
புத பகவானுடைய பார்வை இருக்கிறால் மனைவி மூலமா ஒரு ஆதாயத்தை இல்ல கணவன் மூலமா ஒரு ஆதாயத்தை தேடிக்கணும். ஆகவே கணவனைக்கு உண்டான ஒற்றுமை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய காலம். ஆகவே சற்று கவனம், நிதானம், விடாமுயற்சி அனைத்தும் நமக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வேணும். அப்ப நான் இவ்வளவு நாள் நம்ம எதுவுமே செய்யலையா அப்படின்னா, இவ்வளவு நாள் செய்தோம், இந்த வாரமும் நம்ம செய்ய போறோம், இன்னும் வருங்காலமும் நம்ம செய்யதான் போறோம். இருப்பினும் கிரகத்துண்டான சூழ்நிலைக்கு நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்ம நகரும் போது நம்ம சொல்லலாம், அந்த இடத்துல விட்டு நகரும் போது அப்படின்னு சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம நடந்துட்டு போறோம், திடீர்னு கால் தட்டிச்சு. அப்ப ஏற்கனவே நடந்த நடை தானே, ஏன் கால் தட்டுது? ஏற்கனவே வீட்டுல போனா அதே நிலம் உத்தரம் நம்ம தலையில தட்டுது, ஏன் தட்டுது? இதெல்லாம் நம்ம கவனம். ஏற்கனவே ஓட்டுன வண்டி தான் இன்னைக்கு கீழே விழுவுறோம், நம்மளா விழுவுறோம், ஆக்சிடென்டா. அப்புறம் நான் வண்டி ஓட்டினேன், விழுந்துட்டாங்க திடீர்னு, ஏன் விழுறோம்? ஏற்கனவே ஓட்டுன வண்டி தானே. அப்ப அதுதான் திசை திருப்பம். கவனம் இடம் மாறும், திசை திருப்பம் சொல்றோம். கவனம் இடம் மாறும் போது திசை திருப்பது. அதனால இத்தனை நம்ம நிதானித்து செயல்படணும். அப்போ பொறுமை வேணும் அந்த இடத்துல. நான் வண்டி ஓட்டுறேன்னா பொறுமையா வண்டி ஓட்டணும். அப்ப 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவாரு, வேகத்தையும் சுக்கிரன் சேர்ந்து இருக்கும்போது வேகத்தை கொடுத்தாலும் விவேகத்தை கொடுக்க மாட்டார். அதனால வண்டி வாகனம் செல்லும் போது ஜாக்கிரதை, பிறரிடம் பேசும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். கணவன் மனைவிக்கு உண்டான பொறுமை, நிதானம் அனைத்தும் சகிப்பு தன்மையோடு செயலாற்றணும். ஆகவே நிதானித்து செயலாற்றினாலே பிள்ளைங்களுக்கு நம்ம இன்னும் மதிப்பு கிடைக்கும். பிள்ளைங்கள்னால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கொடுக்கும். அதே மாதிரி தாய் தகவல் மூலமா நம்மளுக்கு நல்ல ஒரு வருவாய் ஏற்படக்கூடிய தன்மை உண்டாகும். 9ஆம் அதிபதி செல்லக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்துல தாய் தகவலுக்கு உண்டான உறவு பலம் தரும். தாய் மூலமா தகவல் மூலமா ஏதேனும் ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொள்ளணும், அவர்களுடைய உறவை பலப்படுத்தி கொள்ளணும். நம்ம ஏற்கனவே வெளியூர்ல இருக்கிறோன்னா அதிகமா தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். நம்ம அருகாமையில் கூடவே இருக்கிறோம்னா ஏதேனும் அவன் மகிழ்ச்சிக்காண்டி நம்ம ஏதேனும் ஒரு செயல் செய்யணும். ஒவ்வொரு பொருள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி படுத்தலாம், இல்லை ஒரு வெளியில கூட்டு போய் நம்ம மகிழ்ச்சி படுத்தலாம், ஒரு 4 ஆலயத்தை கூட்டு போய் மகிழ்ச்சி படுத்தலாம். அவங்களுக்கு என்ன தேவை அதை பூர்த்தி செய்யும்போது அவங்க மகிழ்ச்சி அடையும் போது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால இந்த ராசிக்காக, தனுசு ராசிக்காக சற்று கவனமாக இருந்து செயலாற்றினாலே போதுமான சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா வாழ்க. நன்றி, வணக்கம்.